Hi guys, welcome to SMS Creations யூடியூப் சேனல். நம்ம எதை பற்றி பார்க்க போனால் 7G ரெயின்போ காலனி டியூப் கோடிங் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து போன வீக்கே நம்ம போட்டிருப்போம். சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். வாங்க இப்போ வீடியோ உள்ள போகலாம். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம செல்வராகவன் சார் வந்து நம்ம சோனியா அகர்வால் அதாவது அனிதா கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாக ஒரு கார்டியன் ஏஞ்சலாகவே போர்ட்ரே பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு கதிரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவரை வந்து கைட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கார்டியன் ஏஞ்சலாகவே காமிச்சிருப்பாருன்னு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவான்னு சொல்லிட்டு போய் சூசைட் பண்ண போவார். அப்பயும் வந்து அனிதா தான் காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி அனிதா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் இதுக்கப்புறம் நம்ம வாழ தேவையில்லைன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறதுக்கு போவார். அப்பயும் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா யார் வந்து காப்பாற்றுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரிங்க, அதாவது நன்ஸு, அதான் சர்ச்சில் சிஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து காப்பாற்றுவாங்க. இவனுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த அடிபட்டு அந்த கை வச்சு பார்க்கும்போது அனிதா வந்து லாங் ஷாட்டில் ஏஞ்சல் மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அனிதா உட்காந்துருப்பாங்க. அங்கே நிறைய வந்து பீஜன்ஸ் இருக்கும், புறா. ஏன் ஸ்பெசிஃபிக்காக புறான்னு பார்த்தீங்கன்னா, புறா வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ நீங்கள் அடிக்கடி கண்ணில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து கார்டியன் ஏஞ்சலோட இது இருக்குன்னு சொல்லுவாங்க. கூகுளில் நீங்கள் தட்டி பாருங்க. அதனால தான் அங்கே இது இருக்கும். அப்போ சொல்லுவாங்க அவங்க, அனிதா சொல்லுவாங்க, நீ நினச்சவனெல்லாம் செத்துட முடியாது, வந்ததுக்கான வேலை முடியணும், அதான் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அனிதாவோட வேலை வந்து இந்த படத்தில் வந்து கதிரை இது பண்ணுறது, அவங்க வேலை முடிஞ்சிச்சு, அதனால் அவங்க போயிட்டாங்க, உங்கள் வேலை ஒன்றும் முடியல, அதனால் நீ இருக்க, நீ வாழுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க.